Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3S LLB-க்கான அட்மிஷன் ப்ராசஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 31 ஜூலையோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆனது எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன ப்ராசஸ் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்பட்ட ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் 3S LLB ஆனர்ஸ் ஆனது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 3S LLB ஆனது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாருமே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஜூலை 31 ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆனது எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்துருக்க பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. சில பேர்கிட்ட வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. இப்போ கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்கு பதிலாக ரிசல்ட் காப்பி வச்சு அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக டீட்டெயில்டாக இருக்கா, கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஒரிஜினல் இல்லைனா ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ சப்மிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா இல்லை ஒரு கிளியராக இல்லைனா உங்களுக்கு வந்து மெயிலோ அல்லது வந்து காலோ பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த டைமில் அவைலபிளாக இருந்துக்குங்க. அவங்க என்ன விஷயத்த சொல்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அதை முடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்ளிகேஷனை வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து 31 வரைக்கும் ரீசெண்டாக பண்ண அப்ளிகேஷனை மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து வெரிஃபை பண்ணாங்களா இல்லையானே தெரியல மேம். சில பேர் சொல்கிறாங்க அந்த மார்க்ஸில் வந்து 0-0 வந்ததான் வந்து வெரிஃபை ஆச்சா, இல்லை 0-0 எனக்கு வரல, என் மார்க்கே எனக்கு காமிக்குது, இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் வெரிஃபை ஆகலையா, சக்ஸஸ் ஆகலையா, எனக்கு அப்போ சீட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது. சில பேருக்கு வந்துட்டு வெரிஃபை முன்னாடியே ஆகிட்டுருக்கும். ஒரே டைமில் எல்லாருடைய அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் யாரெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து இட் இஸ் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்து கேட்டகரி வைஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாத ஃபஸ்ட் ரவுண்டோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்மே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், கிளிக் பண்ணி பார்த்துங்க. இல்லை நம்ம சேனலில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸ் வந்து இவ்வளோ கட் ஆஃப், இவ்வளோ மெரிட் லிஸ்ட்டு, இவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் எதுக்கு மேம், இதில் அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எங்களுடைய கட் ஆஃப் எல்லாமே வந்தாலே எங்களுக்கு சீட் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருக்கீங்க. அப்படி கிடைக்காது. அதாவது இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் என்பது எந்த கேட்டகரியாக இருந்தாலும், எந்த பர்சன்டேஜாக இருந்தாலும், யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து யாரெல்லாம் 3S LLBக்கோ இல்லை 3S LLB ஆனர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ஆனது அதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணது சக்ஸஸ் ஆகி அதில் வந்துடுச்சுன்றதை நீங்கள் அதை வந்து பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அஃபிலியேட்டட் கவர்மெண்ட்டுக்கு வந்து தனியாக ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோயலுக்குமே வந்து ஆனர்ஸ்க்குமே வந்து தனியாக வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃபில் வந்து நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனது அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்னா உங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் UG ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்போ ஏன்
ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ப்ரொவிஷ்னலோ அல்லது வந்துட்டு கன்சாலிடேட்டோ டிசியோ அந்த மாதிரி இருக்காதுன்ற பட்சத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிக்வெஸ்ட் லெட்டரோ இல்லை வந்து ரிசல்ட் காப்பியோ வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்த கட் ஆஃப் ரிலீஸ் ஆகி ஆன்லைன் கவுன்சிலிங்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? சரி மேம், நான் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ அப்லோட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண 1 or 2 டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரானது இஷ்யூ பண்ணுவாங்க. அதையுமே வந்து ஆன்லைனில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு இப்போ நீங்கள் சோயலில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா சோயலில் தரமணி கேம்பஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை நீங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அஃபிலியேட்டடில் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்குதுன்றத அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும். அந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி 1 or 2 டேஸில் வந்து எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் கண்டிப்பாக போடணும். அப்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். மினிமம் வந்து 1500 அந்த மாதிரி இருக்கும். 5000க்குள்ளே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? 5000 ஆகாது, நான் அதிகமாகவே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அட்மிஷன் போட வேண்டியது இருக்கும். இந்த அட்மிஷன் போட பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய 10th 12th யூஜி ரிலேட்டடான உங்களுடைய அனைத்து சர்டிஃபிகேட்டுமே அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு பேங்க் புக்கு உங்களுடைய நேமில் அந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அதெல்லாம் கேட்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேகிங் அஃபிடவிட். நிறைய பேருக்கு வந்துட்டு நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க, நோட்ரிக்கிட்ட வந்து சீல் அண்ட் சைன் வாங்கணுமா, ஸ்டாம்ப் போட்டணுமா, அந்த மாதிரிலாம் கேட்டுருந்தாங்க. அது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து ஃபாலோ பண்ண ஒரு ப்ரொசீஜர். அதாவது ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போட போகிறாங்கன்னா நோட்ரிக்கிட்ட சைன் வாங்கி அஃபிடவிட் சப்மிட் பண்ணணுன்றது. இப்போ இந்த லாஸ்ட் இயர் ப்ளஸ் வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் தாராளமாக வந்து அந்த அப்ளிகேஷனை நீங்களே வந்து ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் பை பேரண்ட்ஸ், ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் பை ஸ்டூடெண்ட், 2 விதமானதை நீங்களே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் ப்ளஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனுடைய சிக்னேச்சரை அதில் வாங்கிட்டு அதை தான் நீங்கள் வந்து எந்த காலேஜில் அட்மிஷன் போட போகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. இதில் நோட்ரியிலே இல்லை ஒரு அட்வொகேட் கிட்டே நீங்கள் போய் வந்து சைன் வாங்க வேண்டியதோ இதில் ஒரு ஸ்டாம்ப் போட்டு வேண்டியதோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சாதா வந்து ஒரு A4 ஷீட்லையோ அல்லது வந்து லீகல் ஷீட்லையோ நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இது சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? இது வந்து இந்த அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது. இந்த ஆன்லைன் அஃபிடவிட்டு பற்றி ஆல்ரெடி எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றத ஃபுல் ப்ரொசீஜர் வீடியோவாக நம்ம சேனலில் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க, நான் ஆன்லைன் கவுன்சிலிங் வரைக்குமே வந்துட்டு எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தரமாட்டாங்க மேம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க அந்த டைமில் என்ன பண்ணலான்றதை கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஓகே மேம், மோஸ்ட்லி வந்து எத்தனை ரவுண்டு வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க 3 இயர்ஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா 3 ரவுண்ட் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கவர்மெண்ட் காலேஜில் இருக்குதுன்ற பட்சத்தில் தேர்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் இருக்குதுன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜுக்கு கொஞ்சம் வந்து ப்ரைவேட் கொடுப்பாங்க. அப்படி இல்லவே இல்லை, கவர்மெண்ட் காலேஜ் இல்லவே இல்லைன்னா MOP கவுன்சிலிங், அதாவது முழுக்க அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து 12 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரிஃபரன்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டு, செகண்ட் வந்து ப்ரைவேட்டு, தேர்டு வந்து கவர்மெண்ட்டு, ஃபோர்த்து ப்ரைவேட்டு, இந்த மாதிரி வந்து 5 இயர்ஸில் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கட் ஆஃபு அவங்களுடைய கேட்டகரி வைஸ் வந்து பார்க்கும்பொழுது ப்ரைவேட் வந்துடுச்சு, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா ப்ரைவேட் காலேஜ் தான் அலாட்மெண்ட் ஆகும். அப்படி நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸுமே வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 15 வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து
உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அந்த 15க்கு அப்புறம் வந்து ப்ரைவேட்டில் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். யார் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா? இதை நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லையுமே. அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் போட்ட பிறகு அடுத்தது வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபு, அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரு, அதுக்கப்புறம் காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் போட வேண்டியது இருக்கும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லா விஷயத்தையுமே மோஸ்ட்லி கவர் அப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ தனியாக நான் மேக் பண்ணி போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.